புதுசா முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மார்க்கெட்ல என்ன புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பெருசா தெரியறது இல்லைங்க. சோ இந்த வீடியோல மார்க்கெட்டுக்கு புதுசா என்ன லான்ச் பண்ணிருக்காங்க, எதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதனுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா ஒரு குறைந்த முதலீட்டுல ஜாஸ்தியான லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட சமயத்துல மட்டும் ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பட் அது ஒரு லாங் டர்ம் பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஜாஸ்தியான ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. அண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே முதலீடு பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலுமே எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகும், அதை பத்தின நிறைய விவரங்கள் தெரியாத ஒரு காரணத்தினால தான் நம்ம எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே கிடையாது. பட் இன்னைக்கு நான் என்ன விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பஜாஜ் லைஃப் ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் அவங்க கம்பெனில இருந்து. ஸோ இதனுடைய என்எஃப்ஓ பீரியட் எப்படி அப்படின்னா மார்ச் 1 நேத்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த என்எஃப்ஓ பீரியட் வந்து லைவ்ல இருக்கும். ஸோ அந்த சமயத்துல நம்ம வந்து ஒரு வாங்குறோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுடைய பிரைஸ் வந்து 10 ரூபீஸா தான் இருக்கும். ஸோ இந்த சமயத்துல நம்ம ஃபர்ஸ்டே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சுன்னா நமக்கு ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸோட நேம் என்னன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 குவாலிட்டி 50 அப்படிங்கறத விஷயம். ஸ்மால் கேப் அப்படின்னா 250 கம்பெனிஸ் அதுல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். அது என்ன குவாலிட்டி 50 அப்படின்னா இந்த 250 கம்பெனிஸ்லயுமே குவாலிட்டியா இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸ்ல மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தி இன்னும் டீடைலா நம்ம பார்க்கலாம். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இந்த கம்பெனியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனி, மக்கள் எல்லாரும் மனசுலயுமே ஓகே இவங்க கம்பெனியா நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கம்பெனில இருந்து ஒரு ஃபண்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அது மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நான் சொல்றதன் மூலமா கண்டிப்பா நீங்க வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்றேன். ஸோ நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இது நமக்கு ஓகேவா இருக்கும்னு நீங்க பர்சனலா திங்க் பண்ணா மட்டும் நீங்க இதுல வாங்கிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்ஏவி நெட் அசெட் வேல்யூ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 ரூபீஸ் இருக்கு. அண்ட் டாப் 50 கம்பெனிஸ்ல தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குவாலிட்டி 50 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ குவாலிட்டியான கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியுடைய சால்வன்சி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 516% இருக்கு. நார்மலி சால்வன்சி ரேஷியோ வந்து 150 இருந்தாலே ரொம்ப பெட்டர். 150 அபோவ் இருந்ததுன்னா சூப்பர் டூப்பர். பட் இவங்க கிட்ட 516% வந்து சால்வன்சி ரேஷியோ இருக்கு. கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு 30.2% இருந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 26.8% இருந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இது டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் தி மார்க்கெட். நமக்கே தெரியும் மார்க்கெட் இப்படி ஆகும், அப்படி போகும், இப்படி ஆகும், இப்படி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த அளவுக்கு அவங்களுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அடுத்து இப்போ நீங்க 2014ல இந்த ஒரு ஃபண்ட்ல 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ 2024ல 1070 ரூபா, 100 ரூபாயினுடைய மதிப்பு 10 வருஷத்துல 1070 ரூபாயா மாறி இருக்கும். அப்போ 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ 2024ல 10,70,000 நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் நான் இங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம 120 டைம்ஸ் பிரீமியமும் நமக்கு கிடைக்கும். ஸோ மாசம் மாசம் நம்ம கட்டுறோம், வருஷம் ஆனுவல் பிரீமியம் கட்டுறோம் அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த பீரியட்ல நமக்கு 120 டைம்ஸ் பிரீமியம் அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்கும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C அண்ட் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 10 சப்செக்ஷன் ஆஃப் 10D படி நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. மாசம் 2000 ரூபாயில இருந்து கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் என்ஆர்ஐ பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருக்கீங்கன்னா மாசம் ஒரு 18,000 ரூபாய் கட்டுறதன் மூலமா ப்ராஃபிட் வந்து 2.5 crores கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு மார்க்கெட் இப்படியே பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா. ஸோ இப்போ லைவா எப்படி நம்ம வந்து இந்த ஒரு ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியான பாலிசி பஜானுடைய லிங்க் நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல நம்மளுடைய டேட்டாஸை என்டர் பண்ணி வியூ பிளான்ஸ் கொடுத்துடணும். நம்ம டேட்டாஸ் என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதிலே பாருங்க பஜாஜ் அலையன்ஸ் கம்பெனியுடைய நியூ ஃபண்ட் ஆஃபர் ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்டை பத்தின விஷயங்கள் தான் டாப்ல இருக்கும். ஸோ இதுல கடந்த 5 வருஷத்துல 25.1% வரைக்கும் அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லம்ப் சம்மா நம்மளால 3.77 crores வரைக்கும் எடுத்துக்கலாம்.
20 வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு யூனிட் அட் 10 rupeesக்கு வாங்கிக்கலாம். இந்த ஒரு பீரியட் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்படின்னும் போது ஏன் இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹை க்ரோத் பொட்டன்ஷியல். ஸோ வந்து க்ரோத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர் இருக்கும்போது எந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க. இன்னோவேஷன் அட் கோர். கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது கேபிட்டல் கேரண்டி கொடுக்குறாங்க, 100% கேரண்டி. டேக்ஸ் சேவிங்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C அண்ட் செக்ஷன் 10 சப்செக்ஷன் ஆஃப் 10D படி இருக்கு. ஸோ மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸ், லைஃப் கவர் ஆஃப் 9.6 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அது என்ன கேபிட்டல் கேரண்டி சொல்யூஷன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மாசம் 8,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் till 2034, இப்போ 2034 2034 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கிட்ட 9.6 lakhs நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா 9.65 lakh கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் 20 வருஷம் கழிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா 3.67 crores கிடைக்கும். எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் கடந்த 5 வருஷத்துல 30.2% வரைக்கும் அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு 3.67 crores கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லம்சம் பே அவுட்டா 20 years கழிச்சு நமக்கு 3.77 crores கிடைக்கும். ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஸோ 14 ஃபண்ட்ஸ் இருக்கு. லாஸ்ட் 5 yearsல எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, 10 yearsல எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து 30.2%. இப்போ தான் நான் சொன்னேன் கடந்த 5 வருஷத்துல அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய என்னென்ன ஃபண்டெல்லாம் இருக்கும், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற டேட்டாஸை இந்த ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம போய் பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்மளுடைய பிளான்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பஜாஜ் அலையன்ஸினுடைய இந்த ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 குவாலிட்டி 50 இந்த ஒரு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும், அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத இதெல்லாம் கேட்டு ஓகே இது நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நல்ல அட்வைஸ் கேட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஃப்ரீடம் ஆப்ல நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அது எப்படி ஆரம்பிக்கணும், எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்க பணம் வாங்கணும், எங்க அதுக்கு தேவையான மூலதன பொருட்கள் வாங்கணும், எப்படி வாங்கணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. அப்படி தெரியாம போய் தான் தெரிஞ்சுக்குவோம் பல விஷயங்களை. அது தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃப்ரீடம் ஆப். ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விவரங்களை அவங்களே சொல்லுவாங்க.